Hello students, நம்ம இந்த வீடியோல 11th physicsக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் போட்டுருக்கேன்ப்பா. ஸோ அதான் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் வீடியோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுங்க. வால்யூம் 1 வால்யூம் 2 தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வால்யூம் 1க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்தெந்த கொஸ்டின் டபுள் ஸ்டார் போட்டு வச்சிருந்தோம் தயவு செஞ்சு அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் கட்டாயம் படிச்சாகணும். அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். 5 மார்க்ஸும் கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலாம், போய் டக்குன்னு நம்ம சேனல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரேன், போயிட்டு கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் பார்த்துருங்கப்பா. அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் 11th ஃபிசிக்ஸில் இப்போ 5 மார்க் போட்டேன்னா அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக வந்துனே இருக்க போகுது. ஸோ எல்லா வீடியோவும் டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனே கொண்டு வந்து சேரும். முக்கியமான விஷயப்பா, கீழே நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் தரேன், இன்னும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அதில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு அங்கே அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு PDF வேணும், நோட்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க பசங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ யூனிட் பொறுத்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் வெக்டார், ஸோ வெக்டார்களின் கூடுதல். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. 2 வெக்டார்களின் ஸ்கேலர் பெருக்கல். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ப்ராடக்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஃபோர்த் கொஸ்டின் ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் ஆப்ஜெக்ட். தயவு செஞ்சு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் டெரிவேட் பண்ணுறது வரல அப்படின்னா ஃபைனல் ஆன்சரை பார்த்து வச்சுங்க. நீங்கள் ஃபைனல் ஆன்சர் ப்ளஸ் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாலே உங்களுக்கு அழகாக நீங்கள் 2 மார்க் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தெரியாத கொஸ்டினில் நீங்கள் அழகாக 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டயக்ராம் பார்த்து வச்சுங்க. எந்தெந்த கொஸ்டின் டயக்ராம் வருதோ அதை நீங்கள் வரைஞ்சாலே அழகாக ½ மார்க் எடுத்துன்னு போகலாம்ப்பா. ஃபைனல் ஆன்சரோடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அழகாக 2 மார்க் எடுத்துன்னு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை, ஓகேங்களா. தேர்ட் ஒன் வந்து லெவல் ரோடு, சரி சமமான வட்ட சாலையில் செல்லும் வாகனம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 பாடிஸ் இன் கான்டாக்ட் வெர்டிகல் கேஸ் அண்ட் ஹாரிசான்டல் கேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருள்களின் இயக்கத்தை செங்குந்து மற்றும் கிடைமட்ட திசையில் விவரி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஒர்க் கைனடிக் தியரம் தயவு செஞ்சு இதோட எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தீங்க. அதாவது ஒர்க் கைனடிக் தியரம் டெரிவேஷன்லாம் பார்த்து வச்சுருக்கீங்க. அதோட எக்ஸாம்பிள் வந்து அந்த டெரிவேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரிலாம் ஒரு 4-5 இமேஜ் இருக்கும், 3 இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் பார்த்து வச்சுங்க. ஸோ அதுதான் இதற்கான எக்ஸாம்பிள்ப்பா. இதை உங்களுக்கு 5 மார்க்கில் சப்டிவிஷன்லையும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா 2 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ தயவு நல்லா அந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஸோ செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலிஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பரிமாண மீட்சி மோதலில் பொருட்களின் திசை வேகத்திற்கான சமன்பாட்டை தருவித்து அதன் பல்வேறு நேர்வுகளை விவரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ வெர்டிகல் சர்க்கிள். ஸோ இதில் ஒரு சின்ன டயக்ராம் வரும், அது டயக்ராம் பார்த்து வச்சுங்க. ஸோ டயக்ராம் ½ மார்க் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினும் டயக்ராம் பார்த்து வச்சுங்கப்பா. செங்குத்து வட்டம் இயக்கம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸில். ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேரலல் ஆக்சிஸ் தியரம் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. இணையச்சு தோற்றத்தை கூறி நிரூபிக்க, அப்புறம் செங்குத்து அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்டிக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சைக்கிள் ஓட்டுபவர் வளைவு பாதையை கடக்க முயலும் போது சாய்வதற்கான காரணம் என்ன? ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. தேர்ட் ஒன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ராடு டிஸ்க் ரிங். ஸோ இந்த 3த்தையும் கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. இந்த 3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதனால வால்யூம் 1 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்துட்டேன்ப்பா. ஸோ வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன் பசங்களா. ஸோ எல்லா வீடியோ நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கான நோட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ண கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காம கெமிஸ்ட்ரிக்கான 11th இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அதை அப்லோட் பண்ணிக்கிறேன்ப்பா. போய் பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது. அப்படி இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கில் போட்டு வைக்கிறேன், நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க.